தவறு இல்லாமல் எந்த ஒரு விளைவுமே இருக்காது. சீதை அசோகவனத்துல கட்டப்பட்டாலும் இல்லையோ, அவள் சொல்லும் வார்த்தை, நான் ஏன் 9 மாசமா கட்டப்படுறேன்? ராமனை கைப்பிடித்தேன், தசரதனுக்கு நாட்டுப்பெண், ஜனகர மகாராஜனுக்கு பிறந்தேன், லக்ஷ்மணனை போல எனக்கு தம்பிகள் எல்லாம் ராமனுக்கு இருக்கிறார்கள். ஆனாலும் 9 மாசம் ராமனை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறேன் என்றால் அதற்கு உரியவளே அல்லல் சீதை. ஆனா ஏன் கட்டப்பட்டான்னால் ஏதோ விதி அப்படின்னு அவ சொல்லல, ஸ்பஷ்டமா சொல்றா, நான் தான் ஏதோ சின்ன தவறோ பெரிய தவறோ செய்திருக்கிறேன். இதான் சீதையினுடைய வார்த்தை. அது என்னது, நான் தான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா சரி, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா சரி, நான் தான் சின்னதோ பெரியதோ தவறு செய்திருக்கிறோம்னு சொன்னால் தான் என்ன தவறு செய்தேன்னு சீதைக்கு நன்னா தெரியும். 2 தவறுகளை சீதை செய்தாளாம். அதுல ஒரு தவறு சிறிய தவறு, மற்றொரு தவறு பெரிய குற்றம். சின்ன தவறு என்னன்னால், கூட ராமன் இருக்கும் போது ஒரு தங்க மான் வேண்டும்னு கேட்டாலும் இல்லையோ, பகவான் கூட இருக்கும் போது அவனை ஆசைப்படுவது போரும் நினைக்காமல் ராமனை தவிர ஏதோ ஒரு உலக பொருள் தங்கமயமான மான் மாரீச்சனந்தோட ஆசைப்பட்டாலும் இல்லையோ, அழகா சொல்வார்கள், அம்மானை விட்டு அம்மானை பிரார்த்தித்தாள். அம்மான்னு சொன்னா சுவாமி ராமன், அம்மான் கூடயே இருக்கார், அவரை விட்டுட்டா மான் ஏதோ ஒரு மான் போறதுன்னு பிரார்த்திச்சாலும் இல்லையோ, அதை அவள் பண்ண முதல் குற்றம். அது சின்ன குற்றம். பகவானை தவிர வேறு ஒரு பொருளை இந்த உலகத்தில் ஒருவன் ஆசைப்பட்டால் அது குற்றம், அது சின்ன குற்றமா. சரி சமயம் அப்ப பெரிய குற்றம் என்ன பண்ணாள்னால், லக்ஷ்மணனிடத்திலே தகாத வார்த்தைகளை பேசினாள் அல்லவா. மாரீச்சன் ராமனுடைய குரலிலே ஹா சீதை ஹா லக்ஷ்மணன்னு கத்தினான். அப்ப லக்ஷ்மணன் இடத்துல சீதை நீ போ, ராமனை ரட்சிக்க வேண்டும்னு பேசி பார்த்தால் லக்ஷ்மணன் போகவே இல்லை. ராமனை யார் வீழ்த்த முடியும், யார் துன்பப்படுத்த முடியும்? இதெல்லாம் ஏதோ சூழ்ச்சி அசுரர்களின் வேலையாக இருக்கும், நான் உண்மை விட்டு செல்ல மாட்டேன்னு சொன்னார் லக்ஷ்மணன். அப்ப சீதை சொல்றா, உனக்கு ஏதாவது ராஜ்யத்துல ஆசை இருக்கா லக்ஷ்மணா? ராமன் மாண்டு போனால் ராஜ்யம் உனக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறியான்னு சீதை பேசினாலும் இல்லையோ, அந்த பக்தனிடத்துல பட்ட அபச்சாரம் தான் பெரிய அபச்சாரம். அதுதான் மகதஸ்தி ந சம்சயான்னு சீதை சொல்றான். நான் ராமனிடத்திலும் அபச்சாரப்பட்டேன், லக்ஷ்மணிடத்திலும் அபச்சாரப்பட்டேன். ராமனிடத்துல பண்ண அபச்சாரத்தை கூட ராமன் பொறுத்து விடுவார், பக்தனிடத்துல பண்ண அபச்சாரத்தை பொறுக்கவே மாட்டார். அதனாலதான் 9 மாசம் என்னை இங்க தனியா தவிக்க விட்டிருக்கிறார் என்று சீதை தெரிவிக்கிறார்.